ஹாய் வணக்கம். உப்பு ரொட்டி, நானாஹத்தா, கிச்சடா, பாங்கா, அஞ்சுகரி சோறு இதெல்லாம் என்னன்னு நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே விதவிதமான உணவுகள். இதெல்லாம் எந்த ஊர்ல செய்றாங்க, எப்படி செய்றாங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? أشهد أن لا إله إلا الله. நாகூர் தர்கா, நாகூர் ஆண்டவர். இந்த ஊருக்கு இதை தாண்டி பெரிய விளக்கங்கள் சொல்ல தேவையில்லை. 500 வருடங்களாக மத நல்லிணக்கத்திற்கு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னா இந்த நாகூரை சொல்லலாங்க. இந்த நாகூர் ஆண்டவரும் இந்த நாகூர் தர்காவும் இந்த ஊரினுடைய அடையாளங்கள். அதை தாண்டி இந்த ஊரில் இஸ்லாமிய பெருமக்கள் பாரம்பரியமாக சமைக்கக்கூடிய சில உணவு வகைகளும் பிரசித்தம் பெற்றது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த பாடலை கேட்காத ஆட்களே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் நாகூர் EM ஹனீஃபா. இவர் பாடிய இஸ்லாமிய பாடல்களை உலகம் முழுக்க ரசிகர்கள் இனம் கடந்து மதம் கடந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நாகூருக்கு நாகூர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது? நாக மரங்கள் நிறைந்திருந்ததால் இந்த ஊரை நாக ஊர் அப்படின்னு அழைச்சிருக்கலாம். அதுவே காலகட்டத்தில் மருவி நாகூராக மாறி இருக்கலாம் என்பது ஒரு விளக்கம். சரி, நாகூருக்கே உரிய டேஸ்ட்ல ஒரு அற்புதமான உணவை நாம இப்ப பார்க்கலாமா? இந்த நாகூரில் உப்பு ரொட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா. அந்த உப்பு ரொட்டினா என்ன, அது எப்படி செய்கிறாங்க, அது என்ன டேஸ்ட்டில் இருக்குது, வாங்க பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இப்போ இந்த உப்பு ரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? இப்போ உப்பு ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கோம். மைதா, இது வனஸ்பதி, கொஞ்சம் சீனி, இதுக்கு தேவையான ஆயில், இதுக்கு தேவையான 40 கிராம் உப்பு, அந்த ஈஸ்ட்டில் கொஞ்சம் போடுவோம். இது வந்து 1 கிலோ மாவு தனியாக இருக்குது, இது 1.5 கிலோ மாவு தனியாக இருக்குது. 1 கிலோ மாவில் 1 கிலோ மாவில் இப்போ இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு இந்த பொருள் இப்போ இந்த உப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிராம் அளவுக்கு உப்பு இருக்கணும். இந்த ஈஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு ஈஸ்ட்டு இருந்தால் போதும். இது இந்த மாதிரி தூவி விட்டுருவோங்க. போட்டுக்கிட்டு இந்த சீனியை இதில் தூக்கி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றி இது கரைச்சிக்கணும். அப்படியே கரை ரொம்ப கஷ்டம் இல்லை. இது வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். வீட்டில் கூட செய்யலாம். இன்னும் கொஞ்சம் பதம் வரணும் தண்ணி. இந்த பார்த்தீங்கன்னா நல்ல நைப்பு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த நைப்பு மிஷினில் வந்து செட் ஆகாது. அதனால் இது வந்து கையால் தான் பண்ணணும். இதுதான் பதம். ரெண்டாவது இந்த மாவை போட்டு இது இப்போ 1.5 கிலோ மாவுக்கு எவ்வளோ வனஸ்பதி? 1.5 கிலோ வனஸ்பதி. 1.5. சரிக்கு சரி. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கும். அந்த மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த திப்பி இல்லாத அளவுக்கு அதை வந்து கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். வச்சுக்க
இப்போ முதல்ல பிசைஞ்சு வச்ச மாவையும் இதோட சேர்க்குறோம் இல்லையா? பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த மாவு எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இது ஊறணும். இந்த மாவு இப்போ அந்த ஜவ்வு வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அளவுக்கு மாவை இதில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி மைதா அடிச்சுக்கிட்டு இப்படி கையிலேயே நம்ம போடும்போது இந்த அளவு வந்துடும். இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? இப்போ இது மாதிரி ட்ரே, இந்த ட்ரேயில் இந்த இப்படி வச்சு தட்டி இப்படி வைப்போம் இந்த விரலால். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இப்படியே இருக்கணும். நாகூருக்கு புலவர் கோட்டை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. நாகூர்ல தடிக்க விழுந்தா ஒரு புலவர் மேலேயோ அல்லது பாடகர் மேலேயோ தான் விழணும் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ் புலவர்களும் பாடகர்களும் தோன்றி வாழ்ந்து புகழ்பெற்ற ஊர் நாகூர். 19ஆம் நூற்றாண்டிலேயே 30க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்களாம். அவங்களெல்லாம் முதன்மையானவர் 4ஆம் தமிழ்ச் சங்கத்தின் நக்கீரர் என்று அழைக்கப்பட்ட குலாம் காதிர் நாவலர். இவர் மதுரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர். இவர் நாகூர் புராணம், ஆரிவு நாயகம், உமரு பாதுஷா யுத்த சரித்திரம் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. தமிழின் முதல் நாவலாசிரியை அப்படின்னு புகழ்பெற்ற சித்தி ஜுனைதா பேகமும் இந்த நாகூரை சேர்ந்தவங்க தான். 1938ஆம் ஆண்டு காதலா கடமையா அப்படிங்கக்கூடிய நாவலை எழுதி வெளியிட்ட இவங்க 3ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க. கர்நாடக இசை வித்வான் SMA காதர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். இஸ்லாமிய பாடல்களை கர்நாடக இசையில் பாடி புகழ் பெற்றவர். இவங்கெல்லாம் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல்வேறு நபர்கள் பல்வேறு துறைகள்ல புகழ் பெற்று விளங்கி இருக்காங்க. ஓகே, இப்போ ரெடி. நம்ம செஞ்ச உப்பு ரொட்டி ரெடியா இருக்கு. ஓகே, இப்படியே டேஸ்ட் பார்த்துடலாம். மொறுமொறுன்னு இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது டீயோ காஃபியோ இதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு ரொட்டி உற்சாகம். நாகூர் நாயகம் என்று இஸ்லாமிய பெருமக்களாலும் நாகூர் ஆண்டவர் என்று இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற மதத்தினராலும் கொண்டாடப்படுகின்ற மகானுடைய முழு பெயர் ஹஸ்ரத் சையத் ஷாகுல் ஹமீத் குவாதிர் வலி. இவர் நபிகள் நாயகத்தின் பரம்பரையில் வந்தவர். இவர் சையது ஹசன் குத்தூஸுக்கும் பாத்திமாவுக்கும் மகனாக அயோத்திக்கு அருகிலுள்ள மாணிக்பூர் என்ற இடத்தில் பிறந்தார். இவர் பிறந்த வருடம் ஹிஜ்ரி ஆண்டு 910, ஜமாதுல் ஆகிர் பிறை 10 ஆங்கில தேதிக்கு 1504ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி. மறைந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு 978, ஜமாதுல் ஆகிர் பிறை 10 ஆங்கில தேதிக்கு 1570 நவம்பர் 9ஆம் தேதி. இந்த மகானுடைய வாழ்க்கை முழுவதுமே அற்புதங்கள் நிறைந்தது. சையது பாத்திமா தம்பதியினர் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம தவிச்சிருக்காங்க. ஒரு நாள் இரவு பாத்திமா கனவுல தூதுவர் ஒருவர் தோன்றி, உன் கருவில் இறை தூதுவர் உருவாகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. அதற்கு பிறகு பாத்திமா கருத்தரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் நாகூர் ஆண்டவர். கருவில் இருக்கும் போதே நாகூர் ஆண்டவரின் அற்புதங்கள் ஆரம்பமாயிருச்சு. அவரோட 18வது வயதுல திருக்குரான்,
அதன் விளக்கமான தப்சீர், சட்டதிட்டங்களான ஃபிக்கு, நபிமொழியான ஹதீஸ், வானசாஸ்திரம், கணிதம், சரித்திரம், பூகோளம், தத்துவம், தர்க்கம், இசை முதலிய கல்விகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். அதே 18வது வயசுல துறவிக்கோலத்தை பூண்டு தன்னோட குருவை தேடி தனியாக யாத்திரையை தொடங்கினார். பல மைல்கள் பயணத்துக்கு பின் குவாலியரில் தன் குருவை கண்டடைந்தார். 10 ஆண்டுகள் குருவிடம் போதனைகளை பெற்று பின் தீட்சையும் பெற்று தன்னோட அடுத்த பயணத்தை தொடங்கினார். நாகூர் ஆண்டவர் தன் வாழ்வின் இறுதி 28 ஆண்டுகள் நாகூரில் கழித்தார். இந்த நாகூர் தர்கால 3 சமாதிகள் இருக்கு. முக்கியமானது நாகூர் ஆண்டவரனுடைய சமாதி, அதுதான் பிரதானமானது. 2வதாக இருப்பது அவருடைய ஆன்மீக வாரிசான யூசுப் தாதாவினுடைய சமாதி. 3வதாக இருப்பது யூசுப் தாதாவின் மனைவியாக இருந்த சுல்தான் பீவி அம்மாவினுடைய சமாதி. அதுக்கு முன்னாடி தான் நான் இப்போ நிற்கிறேன். இந்த சமாதியினுடைய நிலையின் மேலே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியினுடைய அடிக்கட்டையை வச்சுருக்காங்க. அதை எல்லாருமே தொட்டு வணங்குறாங்க. ஏன் இதை தொட்டு வணங்குறாங்க? ஒரு சமயம் நாகூர் ஆண்டவர் கடற்கரையோரமாக உட்கார்ந்து முடித்திருத்தி கொண்டிருந்தார். அப்ப தூரத்துல ஒரு படகு தள்ளாடிக்கிட்டு இருந்தது. அதுல ஓட்டை விழுந்ததால அது மூழ்கிற ஆபத்துல இருந்தது. அதுல இருந்தவங்க எல்லாம் கரையில இருக்கக்கூடிய நாகூர் ஆண்டவரை பார்த்து காப்பாற்ற சொல்லி சத்தம் எழுப்பினாங்க. நாகூர் ஆண்டவர் தன் கையில் இருந்த முகம் பார்க்கிற கண்ணாடியை அந்த படகை நோக்கி வீசி எறிஞ்சார். அந்த கண்ணாடியும் பறந்து போய் மிகச்சரியாக படகினுடைய ஓட்டையை அடைச்சிது. படகு பத்திரமா கரை சேர்ந்துச்சு. படகுல வந்தவங்கெல்லாம் நாகூர் ஆண்டவரை சந்திச்சு நெகிழ்ச்சியோட நன்றி சொல்லி கண்ணாடியை திரும்பி ஒப்படைச்சாங்க. நாகூர் ஆண்டவர் பயன்படுத்திய அந்த புனித கண்ணாடி தான் இந்த பீபியோட அடக்கஸ்தலத்து மேல பதிக்கப்பட்டிருந்ததாக சொல்றாங்க. இது காலம் காலமாக சொல்லப்படுற வாய்வழி கதை. நாகூர் பகுதிகளில் இஸ்லாமியர் வீடுகளில் விசேஷங்கள், கல்யாணம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 5 கறி நெய்ச்சோறு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக. 5 கறி நெய்ச்சோறுனா அதில் என்னெல்லாம் இருக்கும்? தனிக்கறி, குருமா, சாப்பாடு, சீனித்தோ, இனிப்பு, பிரியாணி கஞ்சி, கத்திரிக்காய் பருப்பு. நம்ம முதல்ல இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்க போகிறோம்? புலாவ் சோறு ஆகப்போம். புலாவ் சோறு ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுப்பை பற்றிக்கலாம். முதல்ல ஆயில் ஊற்றுங்க சார். ரீஃபைண்ட் ஆயில் இல்லையா? ஆமாம் சார். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோத்து இலை. வெங்காயம் செவந்தோன்னா இஞ்சி பூண்டு போடணும். ஓகே, வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது தயிரோட கலக்கி வச்சதை நம்ம உள்ளே போட போகிறோம். ஆமாம் சார். இது நல்லா பொரியும். நல்ல ஒரு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 20 கிராமுக்கு தயிர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்க்குறோம். ஆமாம் சார். உப்பு போடுறோம் இல்லையா? இப்போ வந்து பச்சரிசிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். முதல்ல எவ்வளோ போடுறோமோ அதுக்கு 4 பங்கு தண்ணி. இது நல்லா இப்போ கொதிச்சு வரணும். ஆமாம் சார். இல்லையா? கொதிச்சு வந்தோன்னா அரிசியை போடணும். சரி. தக்காளி சட்டியில் தக்காளியை போடுறோம், தக்காளி ஜாமுக்காக. ஆமாம் சார். சீனி எவ்வளோ போடணும் இதுக்கு? 1/2 கிலோ. 1/2 கிலோ தக்காளிக்கு 1/2 கிலோ சீனி. ஆமாம் சார். ரைட்டு. திராட்சை பழம் அது ஒரு கொஞ்சம் அப்படி, முந்திரி கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அரிசி போட்டுங்க. அரிசி ரெடி பண்ணிக்கலாமா? நல்லா கொதிச்சிருக்குமா? கொதிச்சிருக்கேன் சார். தொடங்க. நல்லா களைஞ்சி வச்சுருந்த பச்சரிசி இல்லையா? ஆமாம் சார். நல்லா அரிசியை போட்டு ஒரு மூடி போட்ட வேண்டியது. நாகூர் ஆண்டவருக்கு தர்கா கட்டணும்னு ஆசைப்பட்டு அதற்கான வேலையை தொடங்கியவர்கள் நாகூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மீனவ கிராமமான பட்டினச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் தான். அவங்க தான் நாகூர் ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூலஸ்தானத்தையும் அதற்கு மேலே உள்ள விட்டத்தையும் கட்டி கொடுத்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் நாகூர் ஆண்டவரனுடைய தலைமாட்டில் இன்றைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விளக்கு அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது தான்.
இந்த தர்காவை கட்டுறதுக்கு பல்வேறு நபர்கள் பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க. அதில் முக்கியமானவராக சொல்லப்படுபவர் தஞ்சையை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கர். ஒரு முறை அச்சுதப்ப நாயக்கர் தீராத வயிற்று வலியினால் மரணப்படுக்க வரைக்கும் போயிருக்காரு. அப்போ தஞ்சையில் இருந்த நாகூர் ஆண்டவர் தான் அவரை குணப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாகூர் ஆண்டவரனுடைய அருளால் அவருக்கு ஒரு ஆண் வாரிசும் பிறந்திருக்குது. இந்த அன்பில் நெகிழ்ந்து போன அச்சுதப்ப நாயக்கர் நாகூர் ஆண்டவர் இறந்த பிறகு இந்த தர்காவை கட்டுவதற்காக ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கந்தூரி விழா நடத்தும் போது ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக நிலங்களையும் மானியமாக வழங்கியிருக்காரு. இப்போ ஜாம் ரெடி ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாம் சார். அதே மாதிரி இந்த பக்கத்தில் புலாவ் ரெடி ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாம் சார். இல்லையா? அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதோ சீனி துவைக்க ரெடி பண்ண போகிறோம். சீனி பச்சடி சீனி இல்லையா? ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 1/2 கிலோ சர்க்கரையை போட்டு இப்போ கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பட்டை எடுத்து போட்டு சர்க்கரையோட கரைச்சதில் போட்டு நம்ம போட்டுக்கிறோம். ரைஸ் அப்பப்போ நம்ம வந்து கிண்டிக்கணும் சார், லேசாக கிண்டி கொடுத்துக்கணும். ஆமாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மல்லி புதினா 2 சேர்த்து நறுக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம். இது எப்படி ஒரு கை போடலாமா? போடுங்க, ஒரு கை கிட்டத்தட்ட ரெடி ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தால தம்மில் போட போகிறோம். பாருங்க, கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிறோம். ஒரு பக்கத்தில் வந்து புலாவ் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா? தம் கட்டி வச்சுருக்கோம். இன்னொரு பக்கத்தில் வந்து தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து சக்கரை துவை, சீனி துவை அதுக்கு வந்து கொதிக்க வச்சுருக்கோம் சர்க்கரையை. அது ரெடி ஆகட்டும். மன்னர் பிரதாப் சிங் தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர். இவரை தான் இந்த நாகூர் தர்காவினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகூர் தர்காவினுடைய செலவுகளுக்காக அவர் 15 கிராமங்களை தானமாக கொடுத்துருக்கிறாரா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேனே இந்த மினாரா, அதாவது அலங்கார வாசலுக்கு எதிரே உள்ள இந்த மினாராவை கட்டியதும் பிரதாப் சிங் தான். இந்த மினாராக்கள் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு எளிதில் கரை தெரிய வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டதான். அதுபோக இங்கே ஒரு 4 மினாராக்கள் இருக்குது இந்த தர்காவுக்குள்ள. இது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தால்ச்சா ஏற்ற போகிறோம். இது வந்து ஒரு குழம்பு மாதிரி ரெடியாக போகும். இதுக்கு பேர் தாளிச்சா. ஏற்றுங்க. கொஞ்சமாக அப்படி எண்ணெய் தாளிக்கிற அளவுக்கு. ஆமாம் சார். ஓகே. இப்போ கருவேப்பிலை போட போகிறோமா? ஆமாம் சார். வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு விழுது, கறி, அந்த கொழுப்பு குடல், மட்டன் கொழுப்பு குடல், 1/2 கிலோ தக்காளி, அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் ஒரு 50 கிராம், மஞ்சத்தூள். இப்போ குழம்புக்காக தண்ணி ஊற்றுறோம். தாளித்த பிறகு தண்ணி. ஆமாம் சார். ரைட்டு. ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு. இது கொதிச்சோன்னா காய்கறியை கொட்டணும். ரைட்டு. சீனி தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தம்மை வந்து எடுக்க போகிறோம். இப்படி கலரி விட்டு பன்னீரை ஊற்றணும். தோழிங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சாவுக்கு வந்து காய்கறி போடும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வாழைக்காய், அவ்வளோ இந்த மாதிரியான காய்களை எடுத்து போட்டுடலாமா? போடுங்க சார், அள்ளி போடுங்க. கிண்டி கொடுத்துட்டு மூடியை போட்டுற வேண்டியது. மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். ஆமாம், வெந்து போனால் புளியை கரைச்சி ஊற்றணும். இதுக்கு அடுத்தால என்ன பண்ண போகிறோம்? குருமா போட போகிறோம். குருமா, வெள்ளை குருமா.
இப்போ வந்து வெங்காயம் போடுங்க சார். வெங்காயம், அடுத்தால பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த இஞ்சி பூண்டு தயிரோட கலந்ததை இப்போ நம்ம உள்ளே சேர்க்குறோம். ஆமாம். தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, இதை நம்ம அப்படியே உள்ளே சேர்க்குறோம். இப்போ மட்டன் நம்ம அந்த கறியை நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கிறோம். 2 கிலோ கறிக்கு தான் நம்ம மசாலா போட்டிருக்கோம். ஆமாம் சார். ஒயிட் பெப்பர், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள், அடுத்தது உப்பு. நான் இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் நாகூர் தர்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய பீர் மண்டபம். பீர் அப்படின்னா ஞான குரு அப்படின்னு அர்த்தம். இந்த மண்டபத்திற்கும் பல சிறப்புகள் இருக்குது. நாகூர் ஆண்டவர் இறந்ததற்கு பின்னாடி அவருடைய பிரதான சீடரான மொயினுதீன் தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மண்டபத்தில் தான் தவம் இருந்திருக்கிறாரு. அதன் நினைவாக அவரது வம்சாவளியினர் இங்கு நடக்கக்கூடிய திருவிழாவின் 9, 10, 11ஆம் நாட்கள் 3 நாட்கள் இங்கே தவம் இருந்து கடற்கரையை நோக்கி போகிறாங்க. அதற்கு பீரோட்டம் அப்படின்னு பேர். இந்த மண்டபத்தினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா கோயில்களில் இருப்பது போல அமைஞ்சிருக்கும். இதை நாகூர் ஆண்டவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு டச்சு கவர்னர் இதை கட்டி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மராட்டிய மன்னன் துலாஜாஜி இந்த தர்காவினுடைய செலவுகளுக்காக 6000 ஏக்கர் நன்சை நிலங்களையும் தானமாக கொடுத்திருக்கிறாங்க. வெந்துருச்சு சார். ஓகே, காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? புளி ஊற்றுங்க சார். தனியாக தேங்காவை துருவி அரைச்சி வச்சிருக்கீங்க. ஆமாம். இதோட வெந்த பருப்பு, கருணக்கிழங்கு இது 2ஐயும் தனியாக எடுத்து இதோட சேர்க்க போகிறோம் இல்லையா? போடும். இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய். தாளிச்சா ரெடி. இப்போ நம்ம தனி கறி பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுதோட 1 கப் தயிரையும் கலந்து எடுத்து வச்சுக்கணும். வெட்டி வச்சிருக்கக்கூடிய தக்காளி இதில் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா, மல்லி, புதினா. இப்போ தனிக்கறிக்கு தேவையான கறியை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகப்பொடி, சோம்பு பொடி, மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ வந்து நம்ம வெள்ளை குருமா. ஆமாம் சார். ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆமாம் சார். எப்படி ரெடியாக இருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். நல்லா வெந்துருச்சு கறி இல்லையா? உடஞ்சி வந்துருச்சு. ஆமாம் சார். ரைட்டு. இப்போ தேங்காய் போடணும் இல்லையா? ஆமாம் சார். கொஞ்சம் ரைட்டாக உப்பு கொடுக்கணும். கொதி வந்த பிறகு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விடணுமா? ஆமாம். இப்போ வந்து வெள்ளை குருமா ரெடி ஆயிருச்சு இல்லையா? அடுத்தால தனிக்கறி இல்லையா? ஆமாம் சார். இப்போ வந்து இதோட அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம சேர்க்க போகிறோம் தனிக்கறியோட. கொஞ்சம் கொதி வரணும். ஆமாம். சரி, ஒரு மூடியை போட்டு மூடிட்டு இப்போ நம்ம வந்து சீனி துவையா நம்ம தண்ணியில் வந்து சர்க்கரையை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். அதோட ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டிருந்தோம் இல்லையா? இது ஆறிடுச்சு இப்போ. ஆமாம் சார். இதோட என்ன சேர்க்க போகிறீங்க? தயிர். போதுமா? இது அப்படியே சேர்ந்துட வேண்டியதான். ஆமாம். சீனி துவை நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம்ல தனிக்கறி. ஆமாம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இல்லையா? தக்காளி ஜாம், சீனி துவை, தாளிச்சா, புலாவ்,
வெள்ளைக்குருமா, தனிக்கறி. இது தாங்க நாகூரில் ரொம்ப ஃபேமஸான 5 கறி சோறு. நாகூரில் இன்னும் பல சுவையான உணவுகளும் சுவாரஸ்யமான வரலாறுகளும் இருக்குது. அது எல்லாத்தையும் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இப்போ நாம் 5 கறி சோறை ருசி பார்த்துடலாமா? வாங்க. நாகூரினுடைய 5 கறி சோறு நம்ம முன்னாடி ரெடியாக இருக்குது. ஆரம்பிக்கலாம். இப்போ சேர்ந்து சாப்பிட்றது தான் உங்களுடைய வழக்கம் இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு உணவு. அதுவும் எல்லாரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கக்கூடிய சுவை. நாகூர் 5 கறி சோறு அமர்க்களம்.